இதுக்கப்புறம் நீங்க வந்து இவரை ரெஸ்லிங்ல பார்க்க முடியாது. யூ கேன் see me. இவர் வந்துட்டு இதோட 2 மேட்ச் தான் விளையாட போறாரு. அந்த மேட்சோட ரெஸ்லிங் கேரியர்ல இருந்து ரிட்டையர் ஆக போறாரு. ஸோ நம்ம எல்லாமே அவரை வந்துட்டு மிஸ் பண்ண போறோம். ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. ரிட்டையர் பண்ணணும்னா ரிட்டையர் பண்ணிட்டு போயிடலாம், ஒரு மேட்ச் விளையாண்டுட்டு போயிடலாம். ஆனா இது ரிட்டையர்மெண்ட் டூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் இது. இவர் வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் டூர்ல இருக்காரு. இன்னும் 2 டேஸ் தான் இருக்கு. அது முடிஞ்ச உடனே இவர் ரிட்டையர் பண்ணிடுவாரு. ஸோ உண்மையிலே இவர் ரிட்டையர் ஆக போறாரா, இதுக்கு மேல நம்ம ரெஸ்லிங்ல இவர் பார்க்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது உண்மை இல்ல, இது உருட்டு. ஏன்னா WWE ஒரு உருட்டு கம்பெனி தான். ஸோ என்ன கதைனா வந்துட்டு, இவர் வந்துட்டு இதுக்கு மேல ரெஸ்லிங் பண்ண மாட்டேன் அப்படிலாம் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பட் இதுக்கப்புறம் அவர் ரெஸ்லிங் வருவாரா கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருவாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி விளையாண்ட நிறைய ரெஸ்லர் வந்து ரிட்டையர் ஆகி வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரும் அதிகமான காசு கொடுத்தா கண்டிப்பா வந்து விளையாடுவாரு. ஏன்னா அடுத்த வருஷம் ஒரு பெரிய ஈவெண்ட் ரெசல்மேனியா 43 சவுடியில நடக்குது. ஸோ சவுடியில நடந்தாலே அதிகமா அள்ளி காசு கொடுக்குற ஒரு கண்ட்ரி. கண்டிப்பா இவர் வருவாரு. நிறைய ஸ்பெஷல் கெஸ்டா கூட வருவாரு. ஸோ பார்க்கலாம். பட் WWE இந்த வருஷத்தை என்னத்தை வச்சு ஓட்டுருன்னு தெரியல. இந்த ரிட்டையர்மெண்ட் டூர் வச்சு ஓட்டுறாங்க. See you guys. ஷேர் பண்ண தோணுச்சு. See you guys. உங்களுக்காக ரெஸ்லர் ஹோலிக்ஸ்.